சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்யூஎஸ்ஆர்பி காவலர் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வகுப்பில் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் 2025ஆம் ஆண்டு நடைபெற இருக்கிறது. அந்த தேர்வுக்கான புதிய பாடத்திட்டத்தை மிகவும் விளக்கமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் இருக்கக்கூடிய இந்த பாடத்திட்டத்தை தான் நீங்கள் இதற்கு மேல் வரக்கூடிய தேர்வுக்கு பயன்படுத்தணும். இதை பயன்படுத்தினாலே நீங்கள் 70க்கு 70 மதிப்பெண்கள் மிக எளிமையாக உங்களால் எடுக்க முடியும். இதில் உங்களுக்கு என்னென்ன சிலபஸை விரிவாக்கி சொல்லியிருக்கேன்னா, பொது அறிவு பகுதியில் கேட்கப்படக்கூடிய 45 கேள்விகளுக்கான பாடத்திட்டத்தை விளக்கமாக சொல்லியிருக்கேன். உளவியல் பகுதியில் என்னென்ன டாப்பிக்கை படிக்கணும் என்பதை மிக தெளிவாக உங்களுக்கு டாபிக் வைஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். மொத்தம் 70 கேள்விகளுக்கு நீங்கள் என்னென்ன டாபிக் படிக்கணும் என்பதை புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மிக விளக்கமாக சொல்லியிருக்கேன். முதல்ல பொது அறிவு பாடத்திட்டத்தை நம்ம 11 பிரிவுகளாக பிரிக்கணும். அந்த 11 பிரிவுகளில் மிக முக்கியமான முதல் பிரிவு என்னென்னா இயற்பியல் பிரிவு தான். இந்த இயற்பியல் பிரிவில் நீங்கள் என்ன படிக்கணும், 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அறிவியல் பாடப்புத்தகத்தில் என்னென்ன தலைப்புகளை படிக்கணும் என்பதை சொல்கிறேன் பாருங்க. இதை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த லெசன்ஸை மட்டும் படிங்க, நிச்சயமாக வெற்றி பெறலாம். இயற்பியலில் அளவீட்டியல், ஒளியியல், விசையும் அழுத்தமும், வெப்பவியல், வெப்பவியல்னா வெப்பம் என்று ஒரு தலைப்பு இருக்குது, வெப்பநிலை என்று இன்னொரு தலைப்பு இருக்குது. இந்த இரண்டையும் பார்த்துக்கணும். இயக்கவியல் மற்றும் இயக்கவியலின் விதிகளை பார்க்கணும். மின்னோட்டவியல் மற்றும் மின்னியல் அந்த தலைப்பை பார்க்கணும். காந்தவியல், பாய்மங்கள், இவ்வளவுதான் நீங்கள் இயற்பியலில் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய புத்தகத்தில் படிக்க வேண்டிய பாடத்திட்டத்தின் தலைப்புகள். அடுத்தது இரண்டாவது வேதியியலில் என்ன படிக்கணும்னு நீங்கள் பார்க்கணும். வேதியியலில் முதல்ல நீங்கள் படிக்க வேண்டியது அமிலம், காரம், உப்பு. இந்த தலைப்பை நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். அதற்கடுத்தது அன்றாட வாழ்வில் வேதியியல், நம்மை சுற்றி இருக்கும் பருப்பொருட்கள், நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். இந்த 3 தலைப்பை நீங்கள் நிச்சயமாக படித்தே தீர வேண்டும். இதிலிருந்து குறைந்தபட்சம் 2 அல்லது 3 வினாக்கள் நமக்கு கேட்கிறாங்க. ஸோ முதல்ல அமிலம், காரம், உப்பு, அதற்கடுத்தது அன்றாட வாழ்வில் வேதியியல், அடுத்தது நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள், நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். அதற்கடுத்த தலைப்பு அணுக்கரு வேதியியல், உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள். இதை தான் நீங்கள் அடுத்து படிக்க வேண்டிய டாபிக். அதற்கடுத்து உயிரியலில் நீங்கள் என்ன படிக்கணும்னா மரபியல், ஜெனட்டிக்ஸ், கலப்பு மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல், உயிரின தோற்றமும் பரிணாமமும், தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள், தாவர மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான தலைப்பு. மனித உறுப்பு மண்டலங்கள். இந்த மனித உறுப்பு மண்டலங்களில் பல்வேறு உறுப்பு மண்டலம் இருக்கும். இனப்பெருக்க மண்டலம், நரம்பு மண்டலம், நாளமில்லா சுரப்பி மண்டலம், நாளமுள்ள சுரப்பி மண்டலம், இதுபோல் பல்வேறு தலைப்புகள் இருக்கும். அந்த பல்வேறு தலைப்புகளையும் நீங்கள் படிச்சுக்கணும். நிச்சயமாக அதிலிருந்து நமக்கு கேள்வி வரும். அதற்கடுத்த முக்கியமானது விலங்குகளின் சுற்றோட்டம். இந்த தலைப்புக்கு கீழே தான் இதயம் பார்த்திங்கன்னா வரும். இதயம், ரத்தம் தொடர்பான தகவல் அனைத்துமே இந்த டாபிக் கீழே தான் வரும். அதனால் இந்த டாபிக் ரொம்ப முக்கியம். இது மட்டும் இல்லாமல் அறிவியலில் இன்னும் 2 பிரிவாக பிரிக்கணும். என்னன்னா சூழ்நிலையியல் என்று நம்ம சொல்லுவோம். சூழ்நிலையியல் அல்லது சுற்றுப்புற சூழலியல் என்று நம்ம சொல்லுவோம். இதில் நம்ம என்ன படிக்கணும்னா சூழலியல் என்ற தலைப்பையும் சூழ்நிலை மண்டலம் என்ற தலைப்பையும் பார்த்துக்கணும். சமீப காலமாக இதிலிருந்து ஒரு கேள்வி கட்டாயம் இடம்பெறுகிறது. அதற்கடுத்தது உணவு மற்றும் ஊட்டச்சத்துவியல் என்பதை தனியாக நாம் படித்தல் வேண்டும். நமக்கு சிலபஸ்லேயே அப்படித்தான் கொடுத்துருக்குறாங்க. உணவு மற்றும் ஊட்டச்சத்துவியல் என்று தனியாகத்தான் இருக்குது. அதனால் அதற்கு என்ன நாம் படிக்க வேண்டும் என்றால் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம், உடல் நலமும் சுகாதாரமும், வளரிளம் பருவமடைதல். இந்த 3ஐ நீங்கள் உணவு மற்றும் ஊட்டச்சத்துவியல் என்ற தலைப்பில் பார்த்துக்கணும். அதற்கடுத்தது நோய்கள் தலைப்பு. நோய்களில் என்னென்ன தலைப்பு படிக்கணும்னா நுண்ணுயிர்களின் உலகம். இதில் தான் நமக்கு வைரஸ், பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள் கவர் ஆகும். இதை நீங்கள் நிச்சயமாக படிக்கணும். இதை படிக்காமல் போகக்கூடாது. அதற்கடுத்தது உடல் நலம் மற்றும் நோய்கள். வைரஸ் மூலமாக ஏற்படும் நோய்கள், பாக்டீரியாவினால் ஏற்படும் நோய்கள், பூஞ்சையினால் ஏற்படும் நோய்கள், தொற்று நோய்கள், தொற்றா நோய்கள், இவை அனைத்துமே இந்த தலைப்பின் கீழ் வருகிறது. அப்போ நீங்கள் 45 கேள்வியில் அதிக கேள்விகள் நமக்கு எதிலிருந்து இடம்பெறும்னா அறிவியலிருந்து தான் இடம்பெறும். அந்த அறிவியல் பாடத்திட்டத்தையே இந்த 6 பகுதிகளாக பிரித்து நீங்கள் படித்தாதான் அறிவியலிலிருந்து கேட்கப்படும் அனைத்து கேள்விகளுக்கும் உங்களால்
பதிலளிக்க முடியும். இந்த 6 டாப்பிக்குமே நீங்கள் படிக்க வேண்டியது 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அறிவியல் பாட புத்தகம் மட்டுமே என்பதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அறிவியலை முடிச்சாச்சு. அடுத்தது இந்திய வரலாறில் நம்ம என்ன படிக்கணும்? இந்திய வரலாறு பாடத்திட்டத்திற்கு முதல்ல நீங்கள் படிக்க வேண்டியதே பண்டைய கால இந்திய வரலாறு தான். இதனோட நீங்கள் என்ன படிச்சுக்கணும்னா கற்காலம் பார்க்கணும், செம்பு காலம், வெண்கல காலம் என்பதையும் சேர்த்து நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த கற்காலத்தில் புதிய கற்காலம், பழைய கற்காலம், இடைக்கற்காலம் பார்த்துக்கணும். அந்த கற்காலத்தில் வாழ்ந்த மனிதர்களை பார்த்துக்கணும், அந்த மனிதர்களின் இயல்புகளை பார்த்துக்கணும், அந்த மனிதர்கள் வாழ்ந்த கால வரைகளையே பார்த்துக்கணும். இது நம்ம பள்ளிப்பாட புத்தகத்தில் ஒரு பேஜில் தெளிவாக பார்த்திங்கன்னா படம் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நமக்கு கேள்விகள் கேட்பாங்க. முதல்ல பண்டைய கால இந்திய வரலாறு படிக்கணும். அதற்கடுத்தது சிந்து சமவெளி நாகரிகம், அதற்கடுத்து பேரரசுகளின் காலம். பேரரசுகளின் காலத்தில் நமக்கு அதிகமாக கேட்பது குப்தர்கள் கேட்பாங்க. அதற்கடுத்தது சமணம், பௌத்தம், வர்த்தமானர், மௌரியர், குஷானர்கள். இந்த தலைப்புகளை மட்டும்தான் நீங்கள் படிக்கணும் இந்த புதிய பாடத்திட்டத்தில். அடுத்தது இடைக்கால இந்தியாவில் அரேபியர்களின் வருகை என்ற தலைப்பை நிச்சயமாக பார்க்கணும். அந்த தலைப்பை முடித்துவிட்டு டெல்லி சுல்தான்கள் என்ற தலைப்பை படிக்காமல் போயிடாதீங்க. அதுலேருந்து நமக்கு தொடர்ச்சியாக கேள்வி வருகிறது. அதற்கு பிறகு முகலாய பேரரசு, விஜயநகர மற்றும் பாமினி பேரரசு, மராத்திய பேரரசில் சிவாஜி அவர்களை பார்த்துட்டு அதற்கு பிறகு பேஷ்வாக்களின் வழித்தோன்றல்களையும் பார்க்கணும். கடைசியாக தென்னிந்திய வரலாறில் சோழர்கள், பாண்டியர்கள் மற்றும் பல்லவர்கள் இந்த தலைப்புகளை பார்த்துட்டிங்கன்னா இந்திய வரலாறு புதிய பாடத்திட்டம் முடிவு பெறுகிறது. இதற்கு நீங்கள் படிக்க வேண்டியது 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய புத்தகம் மட்டுமே. சிந்து சமவெளி நாகரிகம், பண்டைய கால இந்திய வரலாறு மட்டும் 9ஆம் வகுப்பில் இருக்கும். மீதமுள்ள அனைத்துமே 6 முதல் 8க்குள் அடங்கிவிடும். இதுதான் இந்திய வரலாறுக்கு புதிய பாடத்திட்டத்தின்படி நீங்கள் படிக்க வேண்டிய தலைப்புகள். அடுத்தது இந்திய தேசிய இயக்கம். இந்த இந்திய தேசிய இயக்கம் நம்ம படிக்க வேண்டியது வெறும் 10ஆம் வகுப்பு புத்தகம் மட்டும்தான். கூடவே 8ஆம் வகுப்பு புத்தகமும் கூட. இந்த 2 புத்தகத்தை படித்தாலே நமக்கு கிட்டத்தட்ட 4 முதல் 5 கேள்விகள் வந்துடும். அதற்கு உண்டான புதிய பாடத்திட்ட தலைப்புகள் என்னன்னு பாருங்க. தேசிய மறுமலர்ச்சி, சமூக சீர்திருத்த இயக்கங்கள், ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். எடுத்துக்காட்டுக்கு வேலூர் கழகம், 1857 கழகம், விவசாயிகள் கிளர்ச்சி, பழங்குடியினர்கள் கிளர்ச்சி, இதெல்லாம் வரும். அதற்கடுத்து இந்திய தேசிய இயக்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு, எப்படி உருவாக்கப்பட்டது என்ற வரலாறு. அதற்கு பிறகு மிதவாதிகளின் காலம், பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய் இவர்களுடைய காலம். அதற்கடுத்தது காந்தியடிகள். 1915ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் ஆண்டு காந்தியடிகள் வருகிறார். தென்னாப்பிரிக்காவில் இருந்து வந்த பிறகு இந்திய தேசிய காங்கிரசுக்கு அவர் பொறுப்பேற்ற பிறகு ஏற்பட்ட பல்வேறு படிநிலைகள் தான் இந்த காந்தியடிகளின் காலகட்டம். அதை நம்ம பாடப்புத்தகத்தில் தனியாக ஒரு தலைப்பாகவே இருக்கும். அதற்கடுத்தது பயங்கரவாதம் மற்றும் பல்வேறு புரட்சிகர இயக்கங்கள். இதில் தான் மணியாச்சி ரயில் வண்டி நிலையத்தில் தொடர்புடைய வாஞ்சிநாதர் அவர்கள், பகத்சிங் அவர்கள், ராஜ்தேவ் போன்ற பல்வேறு புரட்சிகர தேசியவாதிகள் வருவாங்க. இதை நிச்சயமாக நாம் படிக்க வேண்டும். இதை படிச்சுட்டு நம்ம கூடவே என்ன பண்ணோம்னா, இந்திய தேசிய இயக்கத்தில் இந்தியாவில் நடந்ததை மட்டும் நம்ம படித்தல் கூடாது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்த சீர்திருத்த இயக்கங்களையும், தமிழ்நாட்டில் ஏற்பட்ட தொடக்க கால கிளர்ச்சியையும், தமிழ்நாட்டில் ஏற்பட்ட விடுதலை போராட்டத்தையும் மிக அழுத்தமாக படிக்க வேண்டும். அதை தான் நமக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கேட்பாங்க. காரணம் என்னன்னா, நம்ம எழுதிக்கிட்டு இருக்கிறது தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டு. அதனால் தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நடந்த இந்திய தேசிய இயக்கத்தை நீங்கள் தனியாக படித்தல் மிக முக்கியம். இப்போ இந்திய தேசிய இயக்கத்திற்கு நீங்கள் படிக்க வேண்டிய தலைப்புகள் இவ்வளவுதான். அதற்கடுத்தது இந்திய அரசியல் அமைப்பிற்கு நீங்கள் என்ன படிக்கணும்னா 6 to 10 இந்திய அரசியல் பாடத்திட்டத்தை தவிர வேறு எதுவுமே படிக்காதீங்க. அதில் நான் சொல்லக்கூடிய இந்த புதிய பாடத்திட்ட தலைப்புகளை மட்டும் படித்தா போதும். முகவுரை, குடியுரிமை, அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள், அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள், மத்திய அரசு, மாநில அரசு, உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம், மத்திய மாநில உறவுகள், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இடையிலான ரிலேஷன், தேர்தல்கள் எலெக்ஷன், அவசர கால நிலைகள், அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள். இதை மட்டும் நீங்கள் 6 to 10 வகுப்பு புத்தகத்தில் படித்தால் போதும். இந்த தலைப்புகள் மட்டும்தான் புதிய பாடத்திட்டத்தின்படி நீங்கள் இந்திய அரசியலமைப்பில் படிக்க வேண்டிய
தலைப்புகள். இப்போ உங்களுக்கு மிக எளிமையாக இந்திய அரசியலமைப்பு முடிஞ்சிருக்கும். அதுக்கடுத்தது இந்திய பொருளாதாரம். இந்த இந்திய பொருளாதாரம் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று, பெரிய சிலபஸும் கூட, பெரிய பாடத்திட்டமும் கூட. இதற்கு கீழ் நீங்கள் என்னென்ன படிக்கணும்னா, முதல்ல இந்திய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய துறைகளையும் அதனுடைய இயல்புகளையும் பார்க்கணும். எடுத்துக்காட்டுக்கு முதன்மை துறைனா வேளாண்மை, மீன்பிடித்தல், சுரங்கம், இதெல்லாம் முதன்மை துறை. அதற்கடுத்தது உற்பத்தி துறை, அதற்கடுத்தது சேவைத்துறை. இதை பற்றி நமக்கு புத்தகத்தில் தனித்தனி பாடமாக கொடுத்துருக்குறாங்க, அதை படிக்கணும். அதற்கடுத்தது வரிகளில் வருமான வரியை மிக முக்கியமாக பார்க்கணும், நேரடி வரி மற்றும் மறைமுக வரி, இதை படிக்க வேண்டும். இதுதான் புதிய பாடத்திட்டத்தில் அதிகமாக கேட்கப்படுகின்ற தலைப்புகள். அதற்கடுத்தது என்ன பார்க்கணும்னா, வேளாண்மை, கல்வி, வேலைவாய்ப்பின்மை, இது புதிய பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ள புதிய தலைப்புகள். இதிலிருந்து நமக்கு சமீப காலமாக பொறுத்த சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. அதற்கடுத்தது மக்கள் தொகை, வங்கியியல், இந்தியாவில் 5 ஆண்டு திட்டம் மற்றும் நிதி ஆயோக், கடைசியாக தமிழ்நாட்டு பொருளாதாரம் பற்றிய சிறப்பு தகவல்கள். இதை நமக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பியில் பொறுத்த சொல்லி கேட்குறாங்க. இந்திய பொருளாதாரத்திற்கு நீங்கள் புதிய பாடத்திட்டத்தின்படி படிக்க வேண்டிய தலைப்புகள் என்னென்னா, இந்திய பொருளாதாரத்தின் துறைகள் மற்றும் இயல்புகள், வரிகள், வேளாண்மை, கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் வேலைவாய்ப்பின்மை, மக்கள் தொகை, வங்கியியல், இந்திய 5 ஆண்டு திட்டம், நிதி ஆயோக் மற்றும் தமிழ்நாட்டு பொருளாதாரம் பற்றிய சிறப்பு தகவல்கள். இதை படித்தா இந்திய பொருளாதாரம் முடிவுக்கு வருகிறது. கடைசியாக இந்திய புவியியல். இந்த இந்திய புவியியல் தான் இருப்பதிலேயே மிக எளிமையான பாடத்திட்டம். இந்தியா மற்றும் தமிழ்நாட்டினுடைய இயற்கை பிரிவுகளை பார்க்கணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய மலைகள், சமவெளிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய தீவுகள், ஆறுகள், இந்த தகவல்கள் எல்லாம் படிக்கணும். அதற்கடுத்தது இந்தியாவில் எப்படிப்பட்ட காலநிலை நிலவுகிறது, எப்படிப்பட்ட வானிலை நிலவுகிறது, வடகிழக்கு பருவக்காற்று என்றால் என்ன, தென்மேற்கு பருவக்காற்று என்றால் என்ன, எப்படி அது உருவாகிறது, அதனால் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் எப்படி மழை பொழிகிறது என்ற தகவல்லாம் வானிலை மற்றும் காலநிலை. இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய ஆறுகளுடைய நீளம், எங்கு ஆரம்பிக்கிறது, எங்கு உற்பத்தி ஆகிறது, எங்கு போய் கலக்கிறது, அது எவ்வளவு தூரம் இருக்கிறது என்ற தகவல்கள் எல்லாம் வடிகால் அமைப்பில். அதற்கடுத்தது வனம், காடு, வேளாண்மை, இந்த தகவலை கண்டிப்பாக கேட்பாங்க. அதற்கடுத்தது பாறை மற்றும் மண், இது மிக முக்கியமான புதிய பாடத்திட்ட தலைப்பு. இதை முடிச்சுட்டு வளங்கள் மற்றும் தொழிலகங்களில் இருக்கக்கூடிய மற்றொரு தலைப்பு என்னன்னா, தொழில்துறை தொகுப்புகள்னு இருக்கும். தொழில்துறை தொகுப்புகள், இது மிக மிக முக்கியமான புதிய பாடத்திட்ட தலைப்பு. இதை படிக்கணும். கடைசியாக மக்கள் தொகை பற்றியும், தகவல் தொடர்பு பற்றியும், போக்குவரத்து பற்றியும் படிக்கணும். இதை முடிச்சிட்டு கடைசி தலைப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது பேரிடர் மேலாண்மை. இவ்வளவுதான் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இந்திய புவியியலில் நீங்கள் படிக்க வேண்டிய தலைப்புகள், தலைப்புக்குண்டான பாடத்திட்டங்கள். இதற்கு நீங்கள் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பள்ளிப்பாட புத்தகத்தை படித்தா போதும். இந்த புவியியல் இதற்கு கூடவே நீங்கள் என்ன பண்ணணும்னா, புவியின் அமைவிடம் என்ற தலைப்பையும் பேரண்டம் தலைப்பையும் நீங்கள் சேர்த்து கண்டிப்பாக படிக்க வேண்டும். இது எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, இது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவலோடு தொடர்புடைய நடப்பு நிகழ்வுகளை பார்த்தா போதும். நடப்பு நிகழ்வுகளுக்கு நீங்கள் அதிகமாக நேரம் ஒதுக்க தேவையில்லை. காரணம் என்னன்னா, நடப்பு நிகழ்வுகள் என்பது எல்லையற்றது. எதிலிருந்து வேணால் நமக்கு கேள்விகள் கேட்கலாம். தனியாக உங்களுக்கு நடப்பு நிகழ்வுகளில் கேட்கப்படக்கூடிய பாடத்திட்டத்தை தனியாக உங்களுக்கு போடுறேன். பொது அறிவு பகுதியில் கேட்கப்படக்கூடிய 45 கேள்விகளுக்கு நீங்கள் இந்த புதிய பாடத்திட்டத்தின்படி அமைந்திருக்கக்கூடிய தலைப்புகளை மட்டும்தான் படிக்கணும். வேற எதையுமே நீங்கள் படிக்க தேவையில்லை. இதை மட்டும் படித்தாலே நீங்கள் 45க்கு 45 கேள்விகள் நிச்சயமாக உங்களால் விடையளிக்க முடியும். அடுத்தது அனைவருடைய வாழ்க்கையையும் மாற்றப் போகின்ற தலைப்பு எதுனா உளவியல் தான். இந்த உளவியலில் யார் 25க்கு 25 எடுக்கிறார்களோ அவர்கள்தான் காக்கி சட்டை அணிகிறார்கள். நீங்கள் எவ்வளவுதான் பொது அறிவில் முயற்சி செய்து 45 எடுத்தாலும் உளவியலில் வெறும் 10 மதிப்பெண் எடுத்தால் உங்களால் காக்கி சட்டை அணிய முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, பொது அறிவுக்கு நீங்கள் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட அதிக முக்கியத்துவத்தை உளவியலுக்கு கொடுக்க வேண்டும். அப்போ உளவியலில் என்னென்ன தலைப்பு நமக்கு கேட்குறாங்கன்னா, எண்ணியல், அதாவது நம்பர் சீரியஸ். அதற்கடுத்தது எண் தொடர் வரிசை, எழுத்து தொடர் வரிசை. அதற்கடுத்தது கோடிங் அண்ட் டீகோடிங் என்று சொல்லப்படுகின்ற சங்கேத அல்லது ரகசிய மொழி, அனாலஜி என்று சொல்லப்படுகின்ற மொத்தத்தன்மை அறிதல், வேறுபட்டதை அறிதல், திசைகள் டைரக்ஷன்ஸ், தரவரிசைனா ரேங்கிங். அதற்கடுத்தது
வென் டயக்ராம், தர்க்க வெண்படங்கள் சமீப காலமாக இதில் நிறைய கேட்டுட்ருக்காங்க. அதற்கடுத்தது நாட்காட்டி, ரிலேஷன், பிளட் ரிலேஷன், இதுதான் நமக்கு நிறைய தவறு செய்யக்கூடிய ஒரு ஏரியா. இது மிக முக்கியமானது. பிளட் ரிலேஷன், பகடை கணக்குகள், டைஸ், கணித குறியீட்டு செயல்கள், அதாவது போர்ட் மேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பொருள்வட, வார்த்தை வரிசையாக்கம், புதிர் கணக்குகள், பொது உளவியல். பொது உளவியல் என்பது அவர்கள் ஒரு கேள்வியை கேட்பாங்க, அந்த கேள்வியிலே நீங்கள் என்ன முடிவெடுப்பீங்க என்பது மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு இடம்பெறும். அதற்கடுத்தது கூற்று மற்றும் முடிவுகள், வடிவங்களின் எண்ணிக்கையை கண்டறிதல், ஷேப் கவுண்டிங், படங்களில் விடுபட்ட எண்ணை கண்டறிதல், கண்ணாடி பிம்பங்கள், தண்ணீர் பிம்பங்கள், தமிழ் மொழியை புரிந்து கொள்ளுதல். இப்போ சமீப காலமாக இதிலிருந்து 4-5 கேள்வி நமக்கு கேட்குறாங்க. ஒரு பேராகிராஃபை கொடுத்துருவாங்க, அந்த பேராகிராஃப்லேருந்து நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்த பேராகிராஃப்லேயே இருக்கும். அதையும் நமக்கு இப்போ உளவியல் சேர்த்துட்டாங்க. கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை கையாளுதல்னு கொடுத்துருக்குறாங்க. கொடுக்கப்பட்டுள்ள தகவல்னா அந்த தகவல் வரைபடமாக இருக்கலாம், இல்லை வார்த்தைகளாக இருக்கலாம். அந்த வரைபடம் அல்லது வார்த்தைகளை வைத்து நமக்கு கேள்வி கேட்பாங்க, அதை வைத்து நாம் பதிலளிக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம உளவியல்ல எத்தனை தலைப்புகளை நம்ம பார்த்தாதான் எத்தனை மதிப்பெண்கள் எடுக்க முடியும்னா 25க்கு 25 எடுக்க முடியும். இதில் இருக்கக்கூடிய ஒரு தலைப்பை நீங்கள் மிஸ் பண்ணிட்டா கூட உங்களுடைய காக்கி சட்டை அணியும் கனவு நனவாகாமல் போவதற்கு அதிக வாய்ப்புண்டு. இப்போ 70 கேள்விகளுக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். தமிழ் தகுதி தேர்வுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னா, தமிழ் தகுதி தேர்வுக்கு நீங்கள் படிக்காமல் இருந்தாலே ரொம்ப நல்லது. ஏன்னா தமிழ் வழி படித்த மாணவர்கள் இதற்கு முன்பு உங்களுக்கு தெரிந்த தமிழை வைத்து நீங்கள் தேர்வு எழுதினாலே போதும், தமிழ் தகுதி தேர்வில் மிக எளிமையாக வெற்றி பெறலாம். இப்போ நேரம் வீணாக்காமல் இருந்தாலே போதும், தமிழ் வழி மாணவர்களுக்குன்னு கொடுத்துருக்கேன். காரணம் என்னென்னா, நீங்கள் படிக்காமல் போய் எழுதினாலே அதிக மதிப்பெண் பெறலாம். அதனால் படித்து நேரத்தை வீணாக்காமல் பொது அறிவு பகுதியிலும் பொது உளவியல் பகுதியிலும் படிப்பதற்கு அதிக நேரத்தை நீங்கள் செலவிட்டு அந்த 70 மதிப்பெண்கள் பெறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்வது சாலச் சிறந்தது. இது மட்டும் இல்லாமல் இந்த புதிய பாடத்திட்ட தலைப்புகளை மட்டும் நீங்கள் படிக்காமல் கூட நீங்கள் என்ன சேர்த்து படிக்கணும்னா, TNUSRBயில் இதுவரைக்கும் கேட்கப்பட்ட 1500 வினாவிடைகளை நிச்சயமாக நீங்கள் படிக்கணும். அந்த 1500 வினாவிடைகளை படித்தா மட்டும்தான் உங்களால் TNUSRBயில் 70க்கு 70 எடுக்க முடியும். காரணம் என்னென்னா, TNUSRBயில் இதற்கு முன்பு எந்த பகுதியில் கேட்டாங்களோ அதே பகுதியிலிருந்து தான் தொடர்ச்சியாக வினாக்களை கேட்டுக்கிட்டே வருவாங்க. அதனால் அந்த 1500 வினாவிடைகளையும் நீங்கள் படித்தல் மிக அவசியம். அப்போ 70க்கு 70 எடுப்பதற்கான ஃபார்முலா என்ன? 70க்கு 70 நான் எடுக்கணும்னு விரும்புகிறேன் சார், அதற்கான ஃபார்முலா என்னென்னா, முதல்ல சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு எழுதணும். டெஸ்ட் எழுதிட்டு கூடவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினான அந்த 1500ஐயும் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களை அறியாமல் நீங்களே 70க்கு 70 எடுப்பீர்கள். ஸ்டேட் ரேங்க் எடுப்பீங்க. முதல் நாள் கவுன்சிலிங்கில் முதல் ஆளாக நீங்கள் தான் போவீங்க. காக்கி சட்டை நீங்கள் தான் முதல் ஆளாக அணிவீங்க. இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணால் பிசி எக்ஸாமில் 2025ஆம் ஆண்டு உங்கள் வெற்றியை யாரும் தடுக்க முடியாது. இந்த புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அமைந்த இந்த தலைப்புகளை மட்டும் இதற்கு மேல் படிங்க. இதை படித்தாலே நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறலாம். அடுத்த ஒரு முக்கியமான வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். சிவம் ஸ்ரீ அகாடமியை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.